இன்னைக்கு நம்முடைய கழக தலைவருடைய தலைமையில திருவாரூர் மாவட்டத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முகமாக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் பூண்டி கலைவாணன் அவருடைய இல்ல திருமண விழாவில் உங்களோடு கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு நம்முடைய தலைவர் அவர்கள் கலந்து கொள்கின்ற முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மாவீரர் மறைஞ்ச அண்ணனுடைய அண்ணன் பூண்டி கலைச்சலனுடைய அன்பு மகள் டாக்டர் மருத்துவர் கலையழகி, மருத்துவர் டாக்டர் ராம் பாலாஜி இணையருடைய இந்த திருமண நிகழ்ச்சி இன்னைக்கு ஒரு சாதாரண திருமண நிகழ்ச்சியாக மட்டுமல்லாம நம்முடைய கழகத்துடைய நிகழ்ச்சியாக இன்னைக்கு மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மணமகள் திருவாரூர் மாவட்டம், மணமகன் திருச்சி மாவட்டம், திருமணம் நடைபெறுகின்ற இந்த இடம் தஞ்சாவூர் மாவட்டம். மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி, திருமண நிகழ்ச்சி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டமும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிறது. யார் எந்த பக்கம் போனாலும், எந்த மாவட்டம் எந்த முடிவு எடுத்தாலும் டெல்டா எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழக பக்கம்தான் என்பதை நிரூபிச்சு காட்டிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். திருவாரூர் மாவட்டத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வளர்வதற்கு ஸ்ட்ராங்கான அந்த பேஸ்மெண்ட்டை போட்டவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அவரை நீங்க என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டீங்க. திருவாரூர் மாவட்டம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த டெல்டாவுமே என்னைக்குமே கழகத்துடைய கோட்டையாகத்தான் விலகி கொண்டிருக்காரு. கழகத்துடைய வரலாற்றுல, அதுவும் குறிப்பா அந்த டெல்டா பகுதியுடைய அரசியல் வரலாற்றுல அண்ணன் பூண்டி கலைச்செல்வம் அவருடைய பெயர் என்னைக்குமே நிலைச்சு வரும். இன்னைக்கு அண்ணன் கலைச்செல்வம் அவருடைய வழியில அவருடைய தம்பி நம்முடைய அண்ணன் கலைவாணன் அவர்களும், அவருடைய மகன் தம்பி கலைவேந்தனும், அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இன்னைக்கு கழகத்திற்காக களத்தில் இறங்கி உழைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த குடும்ப நிகழ்ச்சிக்கு வருகிறதுல எனக்கு மிகுந்த பெருமை. தமிழ்நாடு முழுக்க இது மாதிரியான லட்சக்கணக்கான கழக குடும்பங்கள் இருக்கிறதுனால்தான் கழகம் எவ்வளவு பெரிய புயலை சந்திச்சாலும் நாம திரும்ப திரும்ப மீண்டும் எந்திரிச்சு வந்துட்டு இருக்கோம். இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய எழுச்சியோ, உங்களுடைய மகிழ்ச்சியோ, உற்சாகத்தையும் பார்க்கும்போது நிச்சயம் நம்முடைய தலைவர், நிச்சயம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி வாங்கி சூடும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் அரசியல் இயக்கம் கிடையாது, வெறும் ஒரு கட்சி கிடையாது. அது ஒரு சமுதாய இயக்கம். தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் சகஜம். மற்ற கட்சிகளையும் தான் அதெல்லாம் பாதிக்கும். சமுதாய இயக்கம் எப்போது போல, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது போல மக்கள் பணிகளை தொடர்ந்து நாம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டுதல்படி அதை நாங்க தொடர்ந்து செய்வோம். ஒரே வரியில சொல்றோம்னா, தேர்தல் அரசியல தான் நாம தோற்றிருக்குமே தவிர, வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்குமே தவிர, கொள்கை அரசியல திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் தோற்றது கிடையாது, தோற்கவும் மாட்டோம். எனவே கழக உடன்பிறப்புகள் நாம மீண்டும் எப்போதும் போல நம்முடைய களப்பணிய, மக்கள் பணிய தொடர்போம். ஆளுங்கட்சியா இருந்தப்ப மட்டும் இல்லாம எதிர்கட்சியா இருக்கும் போதும் நமக்கு வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்லாம வாக்களிக்காம போன மக்களுக்கும் சேர்ந்து நம்முடைய தலைவர் எப்போதும் சொல்வது போல நாம உழைப்போம். நாம தமிழ்நாட்டுக்கு வருகின்ற ஆபத்துக்களை எல்லாம் நிச்சயம் தடுத்து நிப்பாட்டுவோம். மாநில உரிமைகளை நிச்சயம் காப்போம். இப்பவே இந்த 10 நாட்கள்லயே மக்கள், பல பெண்கள், இளைஞர்கள், ஜென்சி கிட்ஸ்கள் இந்த ஆட்சியுடைய உண்மையான முகத்தை ஏற்கனவே உணர ஆரம்பிச்சுட்டாங்க. நாள் ஆக ஆக நிச்சயம் இந்த ஆட்சியாளர்களை நிறைய தானாகவே எக்ஸ்போஸ் ஆவாங்க. போக போக இன்னும் பலருக்கு பல உண்மைகள் தெரிய வரும். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொன்ன
உதாரணத்தை இங்க நான் குறிப்பிட விரும்புறேன். தாயின் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கிளுகிழப்பு ஆட்டி விளையாட்டு காமிக்கிற ஒரு ஆளை பார்த்து நிச்சயம் மயங்கும், மகிழ்ச்சி அடையும். தாயிட்ட இருந்து தாவி அந்த கிளுகிழப்பு ஆட்டுறவங்கிட்ட போய் கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துக்கும். ஆனா அந்த குழந்தை கிளுகிழப்ப காட்டுறவங்க கிட்ட நிரந்தரமா எழுதுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதுக்கு உண்மையான பாசம்னா என்னன்னு தெரியும். தாயோட முகத்தை நிச்சயம் தேடி பார்க்கும். தாய் கிட்டதான் மீண்டும் திரும்பி வரும். அது மாதிரி இப்ப கவர்ச்சி மாயஜாலத்தை காட்டி மக்களை சிலர் ஈர்த்திருக்கிறாங்க. இந்த கவர்ச்சி மக்களுடைய கஷ்டத்தை போக்காது, அடிப்படை பணிகளை நிறைவேற்றாது, எந்த பிரச்சனைக்கும் அது தீர்வு காணாது. எனவே தாயோடைய அன்புக்கு ஈடாக எதுவும் இல்லை அப்படிங்கிறத அந்த குழந்தை மீண்டும் உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு தாயாக இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தை, நம்முடைய தலைவரை நோக்கி நிச்சயம் அந்த குழந்தை விரைவில் வரும். நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல சூரியன் ஒருபோதும் மறையாது, அது மறுபடியும் உதிக்கும், அதன் ஒளியில தமிழ்நாடு மீண்டும் செழிக்கும் என்று சொல்லி மணமக்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.